ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான இறால் கறி பார்க்க போகிறோம். இதை நாம் இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்க சாப்பிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுறேன். வாசனை வர்றது வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றியாச்சு, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். 2 நாட்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதில் 3/4 பங்கையும் நான் இதில் போடுறேன். மீதி பங்கை வச்சுருக்கேன், இது ஃப்யூச்சர் யூஸுக்கு. இதே நல்லா லைட்டாக பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மிளகாய்த்தூள் ரொம்ப போட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பை போடுறேன். இதில் இந்துப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டம்ளர் போல். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்கு கூட சேர்க்குறேன். லைட்டாக வதக்குறேன். ஜஸ்ட் ஒரு வெள்ளை கலர் வரும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இப்போ நான் 1/4 டீஸ்பூனோட குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் கெட்டியான 100 மில்லி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மீதி வச்சுருந்த அந்த தக்காளி பீசஸையும் இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். இது கொஞ்சம் பெரிய இறாலானதுனால 8லேருந்து 10 நிமிஷம் வரை ஆகும். இறால் ரொம்ப குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். 8லேருந்து 10 நிமிஷம் வரை ஆயாச்சு. இப்போ இறால் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு, இதுக்கு நான் ஒரு ஃபைனல் டச் கொடுக்க போகிறேன். கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் நம்ம ஊற்றணும். கொஞ்சமாக பச்சை கறிவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட வாசனை, கறிவேப்பிலை வாசனை எல்லாம் உள்ளே இறங்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்.